ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கீதா. சண்டே ஸ்பெஷலுக்கு நல்ல காரசாரமாக ஒரு மெனு செஞ்சு சாப்பிட்டதாங்க எனக்கு சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். அப்படி என்ன செய்ய போகிறேன்னு பார்க்குறீங்களா? மிளகு ரசமும் ஆட்டுக்குடல் வறுவலும் தான் செய்ய போகிறேன். எனக்கு எப்போவுமே நான்வெஜ் மெனு சாப்பிட்டா சாம்பார் கூடவும் ரசம் கூட வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ ஆட்டுக்குடல் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி கடையிலேயே கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நான் சுடு தண்ணிலையும் பச்சை தண்ணிலையும் மாறி மாறி ஒரு 10 முறை கழுவி எடுத்துக்கிறேன். கழுவுன ஆட்டுக்குடலை ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சாதத்துக்கு ஒலை கொதிச்சிட்ருக்கு. அரிசி சேர்த்து விட்டுறேன். குழம்பு செய்ய தேவையான எல்லா பொருட்களுமே கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு மண் சட்டி வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு பட்டை ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து பொரிஞ்ச உடனே 20 போல் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். பொன்னிறமாகிற வரையும் வதக்கி விட்டுறலாம். 3 பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி வச்சு வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் டக்குன்னு வதங்கிடும். குக்கரில் போட்ட ஆட்டுக்குடலும் வெந்துருச்சு. மொத்தமாக இது கூட சேர்த்துட்றேன். தண்ணி ஊற்ற வேண்டாம். ஆட்டுக்குடல் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நாட்டு மிளகாயில் அரைச்ச மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுட்டு ஒரு சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் இதில் கொஞ்சம் கிரேவியும் எடுக்க போகிறேன், வறுவலும் செய்ய போகிறேன். நல்லா கொதித்து வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இந்த ஆட்டுக்குடல் வறுவலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். குட்டி உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இடித்த மசாலாவை சேர்த்துட்றேன். 2 பூண்டு எடுத்துருக்கேன். தோல் உரித்து சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு திறந்தா கொஞ்சம் கிரேவி பதத்துலேயே இருக்கும். கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சிடலாம். இட்லி கூட தோசை கூட சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே சூப்பராக இருக்கும். தனியாக எடுத்து வச்சிடறேன். நைட்டு நான் தோசை கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு பெரட்டி எடுத்தால் சூப்பரான ஆட்டுக்குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஊர் சைடில் இதோட பேர் போட்டி வறுவல்னு சொல்லுவோம். இந்த மெனு செஞ்சுட்டு இருக்கும்போதே அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இதுதான் அதிகமாக அப்பா எடுத்துகிட்டு வருவாங்க. போட்டி எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாரு. அம்மா சமைப்பாங்க. நான் விளையாடிக்கிட்டே சாப்பிடுவேன். இதை மட்டும்தான் சாப்பிடுவேன். சாதம் கூட வச்சு சாப்பிட மாட்டேன். விளையாடிட்டே ஒவ்வொரு ஸ்பூனை சாப்பிட்டுட்டு போய் விளையாடுவேன். அப்பா அம்மா ஞாபகத்தோட மத்தியானம் லஞ்சும் டின்னரும் முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.